இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிரும்னா, இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல நல்லா கவனிச்சுக்க, பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த போத்தல் நினைக்காத, இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள். பெட்ரோல்ல கடைசி கழிவு தான் தாரு, இந்த பிளாஸ்டிக். 162 மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்க தேவைப்படுது. பயந்துராத, நல்லா கவனி. இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க 1100 கிலோ இந்த பெட்ரோல் எரிக்க வேண்டியிருக்கு. இது 1100 கிலோ கார்பன் டை ஆக்சைடு, கரியமிலை வாயுவை, நச்சுக்காற்றை வெளியிடு. சாதாரணமான ஆள் கிடையாது. இப்ப அதுக்குள்ள இருக்க நுண்ணுயிரிகள் கொன்றதுனால தண்ணீரை நாம குடிப்போம், தாக நிற்கும். தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது. அதனால என்ன செய்யுதுன்னா முட்டி வலி, சோர்வு எல்லாம் வருது, கண் பார்வை இழப்பு எல்லாம் வந்துருது. பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துருது. பிறந்து 3 வருஷத்துல புற்றுநோய் வருது. இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல. புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா, ஹான்ஸ் சாப்பிட்டா, பான்பராக்கு போட்டா வரும்னு நினைச்சேன். தாயின் மார்ல பால் குடிச்சதை தவிர ஒன்னும் செய்யல. இதுக்கு ஏன் வந்துச்சு? ஏன்னா நீர் விஷமாயிருச்சு, சோறு விஷமாயிருச்சு, காற்று விஷமாயிருச்சு. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். உனக்கு புரியுதா? இந்த